உகந்து கதை பாட வந்தோம் உகந்து கதை பாட வந்தோம் உகந்து கதை பாட வந்தோம் உள்ளத்திலே வந்து நின்றே வேலவா ஒரு குறையும் வராமலே காக்கவா ஒரு குறையும் வராமலே காக்கவா உள்ளத்திலே வந்திருந்து வேலவா ஒரு குறையோ வராமலே காக்கவா ஒரு குறையோ வராமலே காக்கவா பாரதத்தை எழுதி வைத்த பானை வயிற்றோனுக்கு பானை வயிற்றோனுக்கு பானை வயிற்றோனுக்கு பானை வயிற்றோனுக்கு இளையவனே சத்துருவடி வேலவா எங்கள் முன்னே வந்து நின்று காக்கவா போடு போடு எங்கள் முன்னே வந்து நின்று காக்கவா இளையவனே எங்கும்படி வேலவா வேலவா எங்கள் முன்னே வந்து நின்று காக்கவா எங்கள் முன்னே வந்து நின்று காக்கவா பள்ளி மாணவர்களா புள்ளி மயில் வாகனே புள்ளி மயில் வாகனே புள்ளி மயில் வாகனே புள்ளி மயில் வாகனே எல்லாம் தமிழ் சிறுகதையை பாடவே நாங்கள் பாடவே சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா சொல்ல சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா தமிழ் தீர்கதையை பாடவே பாடவே சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா கலைவாணி கல்வி தன்னை கற்று முடிக்கவில்லை கற்று முடிக்கவில்லை கற்று முடிக்கவில்லை கற்று முடிக்கவில்லை ஏழை உந்தன் சிற்றடிமை நாடுமே அடிமை யாருமே ஈஸ்வரியால் திருமகளே ஆகவே போடு போடு ஈஸ்வரியால் திருமகளே ஆகவே ஏழை ஒன்று சிற்றடிமை நாடுமே நாடுமே பரியால் திருமகனே ஆகவே பரியால் திருமகனே ஆகவே இப்படியாகவே ஆமா வீரமுகன் சாஸ்தாவானவர் தான் பிறக்கின்ற போது வேட்டை ஆட வேண்டும் என்று சொல்லி சரி காண்டக வருகின்றார் ஆஹா காண்டகம் வந்து எப்படி வேட்டையாடுகிறார் என்று எப்படி எப்படி அம்மா உச்சியது ரொம்ப மட்டும் உச்சியது மலையில் வேட்டையாடி உன் மலையில் வேட்டையாடி உச்சியாக திரும்பும் மன்றோம் உச்சியாக திரும்பும் மலையில் வேட்டையாடி உள் மலையில் வேட்டையாடி மத்தியானம் திரும்ப மாட்டோம் மத்தியானம் திரும்பும் மட்டும் மலையில் வேட்டையாடி மலையில் வேட்டையாடி மதிய வேலை திரும்பும் மட்டும் மதிய வேலை திரும்பும் மலையில் வேட்டையாடி மலையில் வேட்டையாடி இப்படியாகவே ஆமாம்மா பிரமுகள் ஐயனார் ஆனவர் சரி கானகம் வந்து உள் அழகாகவே ஆஹா நாய்ப்பட்டைகளை அழைத்துக் கொண்டு ஒன்று வில்வளைத்து நான் போட்டி உறவாக சரந்துரைக்கின்றார் ஆமாம்மா உச்சி அது திரும்ப மட்டும் உள்மலையில் வேட்டையாடுகின்றார் மதிய வேலை திரும்ப மட்டும் அருமறையில் வேட்டையாடி அம்மா ஆடி முடித்து இனி அவன் என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவனிடத்திலே வரம் வாங்க வேண்டும் பூலோக மக்களிடத்தில் நாம் பூஜை கொள்ள வேண்டும் அல்லவா சரிதா அதற்காக ஆண்டவன் இடத்திலே வரங்களை வாங்க வேண்டும் என்று ஆஹா ஐயன் அங்கே ஆண்டவன் இடத்திலே வருகின்றான் இப்படியாகவே நாய் வண்ணங்களை அழைத்துக் கொண்டு காண்டகம் வந்து அழகாகவே வேட்டையாடி விட்டு ஆமா அப்போது வீரமுகள் ஐயனான் ஆனவர் அப்போது இதே சமயமே பூலோகம் சென்று பூஜை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஆமா நமக்கு தகுந்த வரங்கள் வேண்டும் அல்லவா கண்டிப்பா கண்டிப்பா வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஆமா கைலை மலை ஈசனிடம் சென்று வரங்கள் வாங்க வேண்டும் ஆமாம்மா என்று சொல்லி இந்த ஐயனாரானவர் சரி அந்த இடம் அதனை அந்த இடம் கடந்து ஆழமாய்
இப்படியாகவே வீரம்புகள் சாஸ்தா ஆனவர் பூலோகத்து மக்களை வாழ வைக்கும் தெய்வமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே வேண்டிய வரங்கள் வேண்டும். கண்டிப்பா வரங்கள் இருந்தால்தான் நாம் பூலோகத்து மக்களிடத்தில் பூஜை வாங்கி அழகாகவே அமர்ந்திருக்க முடியும் என்று எண்ணம் கொண்ட இந்த வீரம்புகள் சாஸ்தா ஆனவர் வருகின்றார் கைலாய மலை நாடி. கைலேங்கரையில் வந்து பரவனை அடிபணிந்த வண்ணமாக எழுகின்றார். என்னரணே ஒன்னரணே நினைவிரவி செய்தவரே இப்படியாகவே வீரம்புகள் சாஸ்தானவர் கைலேங்கரியில் சென்று பகவானை அடிபடைந்த வண்ணமாக கேட்கின்றார். சுவாமி, பூலோகத்து மக்களிடத்திலே நான் சென்று பூஜை வாங்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தகுந்த வரங்கள் வேண்டும் சுவாமி. வேண்டிய வரங்கள் எனக்கு கொடுங்கள் சுவாமி. என்ன வரங்கள் வேண்டும் என்று கேளப்பா, நான் தருகிறேன். எனக்கு எப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் தெரியுமா? வரங்கள் வேண்டும் ஐயா. எனக்கு கொல்ல வரோம், வெல்ல வரோம், கொல்ல வரோம், வெல்ல வரோம், கொடுக்க வரோம், வீராதே நோய்களெல்லாம் இப்படியாகவே இந்த வீரம்புகள் சாஸ்தா ஐயனார் பகவானை அடிபணிந்த வண்ணமாக இருக்கின்றார். சுவாமி, நான் பூலோகத்தில் வாழக்கூடிய மக்களை வாழ வைக்கும் தெய்வமாகவும் காவல் காக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும். என்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களை நாம் நல்லாக்கி வைக்க வர வேண்டும். ஆகியா சுவாமி, இறைவா, எனக்கு கொல்ல வரம், வெல்ல வரம், கொடுக்க வரம், அழிக்க வரம், தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டால் தீர்க்க வரம், கும்பிட்டு வரக்கூடிய பக்தர்களை நான் குழந்தேறி வைக்க வர வேண்டும் சுவாமி. மாறாத நோய்கள் எல்லாம் மாயத்தாலே போக்கத்து இருக்கிறோம். அம்மா ஐயன் என்று சொல்லி என்னுடைய இடத்திலே யாராவது வந்து கும்பிட்டால் அவர்கள் கேட்ட வரத்தை நான் கொடுப்பதற்கு வரங்கள் நீங்கள் தர வேண்டும் ஐயா. அதானே, அத்தனை வரங்களும் எனக்கு தந்தால் நான் பூலோகம் சென்று பூலோக மக்களுடைய இடத்திலே பூஜைகளை வாங்கி வருவேன் ஐயா என்று சொல்லி கேட்ட போது பகவானை அடிபணிந்த வண்ணமாக கேட்கின்ற போது பரம கடவுளானவர் தந்தேன் தந்தேன் என்று விடை கொடுக்கின்றார். வரங்கள் அத்தனையும் கிருபையுடன் நான் கொடுத்தார். இப்படியாகவே கைலை மலையில் பரமனிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கிக் கொண்டு இந்த வீரம்புகள் சாஸ்தா ஆனவர் படைகளோடு சேர்ந்து ஒற்றை வந்தோம் தான் பிடித்து வழி நடந்தார். கைலை மலை தன்னை விட்டு இது வனவே இப்படியாகவே இந்த
வீரம்புகள் சாஸ்தா ஆனவரை மயிலாய மலையிலே வரவனிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கிக் கொண்டு பூலோகம் நாடி வருகின்ற போது அமர்ந்திருக்க ஏற்ற தலம் ஏதுவென்று ஏறிட்டு பார்க்கின்ற போது இந்த விஜயாச்சம்பாடு ஊரிலே வாழக்கூடிய மக்கள் நமக்காகவே ஆலயம் அமைத்து பூஜை போட்டு கொடை கொடுக்கின்றார். ஆகையினால் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஊர்த்திகளை ஏற்று மக்களை வாழ வைக்கும் தெய்வமாகவும் காவல் காக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாகக்கண்ணி நாகரம்மையோடு இந்த வீரம்புகள் சாஸ்தா ஆனவர் இந்த விஜயம்பாடு ஊரிலே குலச்சங்கரை ஆனதிலே அமர்ந்து பூஜை வாங்கி வந்தார்.